அப்புறம் பேசுறதுக்க தலைப்பு என்ன அப்படின்னா விவாகரத்து மனநிலை வரை சென்று பின் மீண்டும் சேர்ந்து வாழும் தம்பதிகள். ஓகே, உங்க ரெண்டுல யார் வந்து ஒரு டிவோர்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போனது? நான் தான் சார். நீங்களா? ஆமா. ஏன்? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க சார், நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், ஆ இன்டர் காஸ்ட் மேரிடு. எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. நான் தான் வேணும்னு அந்த டைம்ல அவருக்கு தோணுச்சு. வீட்டு எல்லாத்தையும் எதிர்த்து என்னை கட்டிக்கிட்டவர். அதுக்கப்புறம் குழந்தை சார், பையன் பிறக்கிறான். பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்க பார்த்தா கூட அந்த ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. நல்ல பொண்ணு. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, வந்து எல்லாம் பேசினாங்க, எல்லாம் நல்லா இருந்தது. இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், இவங்க வீட்டுக்கு. போக ஒரு நாள் ஃபுல்லா நான் வெளியே தான் படுத்திருந்தேன். ஏன் வெளியே படுத்து? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணி அது என்னமோ அவங்களால ஏத்துக்க முடியலையோ என்னன்னு தெரியல. எதுக்கு வெளியே வந்து சார் கீத்து மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. ஓலை இதில் வந்து ஒரு ரூம் மாதிரி தடுத்துருந்தாங்க. அதுல 2 பேரும் தான் இருந்தோம். எனக்கு அது நீயும் இருந்த நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் பேசி உள்ள அக்செப்ட் பண்ணி அது கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஒரு 3 மாசம் என்னமோ அவங்க வீட்டில் 1 மாதம் நாங்கள் 2 பேருமே இருந்தோம், குழந்தையோட அங்கே இருந்தோம். தண்ணி வந்து அந்த ஈவினிங் குடிக்கிற தண்ணி ஈவினிங் தான் சார் வரும். எங்கள் மாமியா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, 2 பேரும் கரும்பு வெட்ட போயிடுவாங்க. அந்த தண்ணி வரப்ப நான் போய் பிடிக்க போனேன். பக்கத்து வீட்டில் இருந்த அந்த அம்மா வந்து தண்ணி வேஸ்டா நம்பி போயிடுச்சு. அவங்க பிடிச்சதுக்கப்புறம் நான் தான் பிடிக்கணும். அந்த குடத்தை வந்து நான் தூக்கி வந்து வச்சுட்டேன். நான் குடத்தை தூக்கி இப்படி வச்சதும் அவங்க அந்த குடத்தை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஏன் நீங்க இந்த குடத்தை தொட்டுட்டீங்கன்னா? இல்ல முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. தொட்டுட்டேன். இதை வந்து என்னால் அன்னைக்கு ஃபுல்லாக முடியல. இவர் வந்ததுமே இவர்கிட்ட நான் அழுது சொன்னேன் சார். இவருக்கு லவ் பண்றப்பே சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் என் உள் மனசுல இருக்கு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிக்கிறேன், எது நடந்தாலும் நான் கூட நிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் ஆணித்தனமா நம்பினேன் சார். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீ அங்க போய் சண்டை போடணும்னு கிடையாது. ஒரு வார்த்தை எனக்கு ஆறுதலா நின்று இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களுக்கு என் பொண்டாட்டி தொடக்கூடாதுன்னு உங்களுக்கு விருப்பம்னா நீங்க நின்று எடுத்துக்கோங்க. அது பண்ணல. நான் ஒவ்வொருத்தன்ட்டி போய் சண்டை போட முடியாதுல்ல. அப்படி சொல்லவும் எனக்கு அன்னைக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிருச்சு. இவரை நம்பி தான் நம்ம எல்லாமே பண்ணணும். இதை கூட அவர்கிட்ட கேட்கல அப்படின்ட்டு நான் ஹர்ட் ஆயிட்டேன் சார். இவரே வந்து அங்க இருக்கிறப்ப கோயிலுக்கு போலாம். எனக்கு சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும் சார். இவர் ஒரு நாள் கூட கோயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. அது என் மனசுல ஒரு வலியா இருக்கு. ஓகே, பக்கத்துல இருக்கணும் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றாங்க ஒரு காரணத்தை வச்சா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இவர் குடிமா நான் என்ன யோசிப்பேன்னா 1000 பேர் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி வருவா அப்படின்னு ஒரு நாள் கூட்டிட்டு போனா அந்த கடை வீதி மட்டும் சுத்தி காட்டுவாரு. அந்த எனக்கு அது கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, ஏன் கோயில் கூட்டு போக மாட்டீங்க சார்? அவள ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. அதுக்கோசரம் தான் கூட்டிட்டு போவாங்க. யார் என்ன சொல்லுவா? ஊர்ல இருக்காங்க சார். ஓ, அவங்க வேற ஜாதியில இருக்கறனால ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க சார். இல்லங்க, இப்போ நீங்க சொல்ற கோயில்ல உங்க ஆட்கள் மட்டும் தான் போவீங்களா? வேற யாருமே போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க சார். போக மாட்டாங்களா? போக விட மாட்டீங்களா? போக மாட்டாங்க சார். ஏன் போக விட மாட்டீங்க நீங்க? இல்ல போக அது அப்படியே பாரம்பரியமா அப்படியே இருந்தது. நான் மட்டும் அவளை மட்டும் வேண்டான்னு சொல்ல கிடையாதுங்க. இது அப்படியே இருந்தது. அந்த இடத்துக்கு போனா அவ தான் அசிங்கப்படுவான்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்கோசரம் மட்டும் தான் நான் கூட்டிட்டு போக மாட்டேன் சார். 2026ல ஒரு ஜாதியை பார்த்து கோயிலுக்குள்ள விட மாட்டீங்க. அதுவே அசிங்கமா இல்ல? அசிங்கமா அவருக்கு? நீங்க அவங்கள பார்த்து அசிங்கமா இருக்கான்னு கேக்குறீங்க. நான் கூட்டிட்டு போக கூடாதுன்னு இல்லங்க, நீங்க அத அசிங்கப்படுத்திடுவாங்க. நீங்க இப்படி ஒரு கோயிலை வச்சிருக்கிறது அசிங்கங்க. அவங்க பேசுவாங்க சார். அதுக்கோசரம் நாங்க சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? 2026லயும் இப்படி ஒரு கோயிலை வச்சு எங்க ஆளுங்க மட்டும் தான் வருவாங்க. நானே அந்த போறது இல்லைங்க, அந்த பக்கம் போறது இல்லைங்க. இப்படி ஒரு கோயிலை ஒரு ஊர்ல வச்சு நிர்வகிக்குது அசிங்கம். முதல்ல இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இல்லங்க, முதல்ல இந்த முயற்சி நீங்க எடுங்களா, ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். சார் போனா சண்டை வரும்னு தெரியும் சார். இப்ப போய் அந்த இடத்துல அவளை நிக்க வச்சுட்டு அவன் முன்னாடி சண்டை போட்டு அடிதடி போட்டு அது பெருமை கிடையாதுங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பாருங்க அங்க போனா எது நடக்கும் அப்படின்னு அதை பிறந்து வளர்ந்த ஊருனா அங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுங்க. அதனால நான் போறதில்ல. ஆக்சுவலா என்னன்னா, உங்க மனைவி ஒரு கோயிலுக்கு போக ஆசைப்பட்ட போய் ஜாதியின் காரணமா அவங்க தடுக்கும் பொழுது சரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க, நீயும் அமைதியா போன்னு சொல்றது இருக்குல்ல, அது நீங்க அவங்க பக்கம் இல்லாட்டியும் அவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி தான் அது. சார். அப்ப அங்க போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறது பரவாயில்லைங்களா? பெருமையா இருக்குங்களா? இல்லங்க, முதல் விஷயம் என்னன்னா, நீங்க காதல் திருமணம் பண்ணும்போதே மனதளவுல இதுக்கெல்லாம் ரெடியான ஒரு ஆள் தான். ஆமாங்க சார். இதெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் சார். அப்ப எல்லாம் மனதளவுல நடக்குது. நீங்க ரெடி ஆனது பின்னால இந்த ஃபைட்டுக்கு நீ ரெடியா தான் இருக்கணும். நீங்க இதுக்குள்ள வர மாட்டேன்னா எப்படி சரி? இது சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இப்ப நீ யோசிச்சு பாருங்களேன், உங்களை நம்பியே வந்து அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கா நிக்கலைங்கிற மனசான் வந்துட்டே இருக்கும்ல, அதுக்கு என்ன பதில்? இப்போ ஒரு குடத்தை அவங்க தண்ணி பிடிக்கிறாங்க, இவங்க அந்த குடத்தை தொட்டதுனாலேயே அந்த குடத்தை தூக்கி போடுறாங்க ஒருத்தங்கன்னா, அப்ப அவங்க மனசுல எவ்வளவு வலிக்கும் அது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் ஒன்னு சொல்லட்டுமா சார்? தப்பா எடுத்துக்காதீங்க. 1000 தான் நீங்க உங்க ஒய்ஃபை வேற ஜாதியில கல்யாணம் பண்ணாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் சொந்த ஜாதி பற்று வந்து உள்ள இருக்கு, அது உங்களை தடுக்குது. கரெக்டா கட்டுவிட்டா? உங்கள் மனைவி வேற ஜாதி இருக்காங்க, அவங்க முன்னால என் ஆளுங்களை பேசுறதான்னு உள்ள உறுத்துது உங்களுக்கு. கண்டிப்பா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா என் மனசுல அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இல்ல சார், ஒண்ணு இல்ல. இது யாராக இருந்தாலும் என் மனைவியை ஒரு ஜாதியை சொல்லி ஒருத்தர் திட்டான் அப்படின்னா
நாளைக்கு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டியை கூட்டு போய் தான் நான் நியாயம் கேட்பேன். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எப்படி என் முன்னாடி பேச இப்போ முடிஞ்சா பேசுறான்னு கேட்டுருங்க. ஆனா அவங்க முன்னால பேசாம நான் தனியாக பேசி சமாளிச்சுட்டேன்னு இருக்குல்ல. இது மேலும் மேலும் நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்றீங்க. எனக்கு அந்த இடத்துல அசிங்கம்னா நீ அந்த இடத்துல என்ன வச்சு நீ கேட்குறப்ப என் புருஷன் எனக்கு ஒண்ணுதான் வந்து நிப்பான். பாக்குறப்ப எனக்கு அந்த இடத்துல நிக்கிறப்ப எனக்கு ஒரு கம்பீரமா இருக்கும், நடக்கிறத பேசு, ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி எனக்காக நின்னா ஒரு ஆள் ஒன்றும் மாற்ற முடியாதுதான் சார். ஆனா எனக்காக என் புருஷன் கேட்டான் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு இருந்திருக்கும். நான் இன்னும் ஒரு எளிமையாக சொல்றேன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இருக்கப்போ உங்களுடைய மகனையோ ஒரு மகளையோ இந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் சொன்னாங்கன்னா நீங்கள் நாளைக்கு அந்த டீச்சரை தனியா பார்த்து பேசுவீங்களா? இல்ல உங்க மகன் முன்னால மகள் முன்னால ஃப்ரெண்ட்ஸ் முன்னால கூட்டு பேசுவீங்களா? மகன் முன்னாடி தான் ஏன் பேசுறீங்க? தனியா பேச வேண்டியதானே? ஏன் தனியா பேச வேண்டியதா சார்? இப்போ இந்த பாயிண்ட் தான் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சாமா? அந்த டைம்ல வந்து அப்போ கல்யாணம் புதுசுல அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போவாங்க சார். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. அந்த டைம்ல அப்படி இருந்தது. எப்படின்னா நிறைய சண்டை சின்ன சின்னதுக்காக வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரு கட்டத்தில் எப்படி தோணுச்சுன்னா எனக்காக எதுலேயுமே நிற்கல. அன்னைக்கு நான் கோகிலா தான் வேணும்னு தோணுன ஒருத்தருக்கு இன்னைக்கு ஃப்ரெண்டு கூட போய் குடிச்சிட்டு வந்து அதனால வீட்டில் சண்டை வருது. எனக்கு காயப்படுத்துறது எதுவும் அவருக்கு தெரியல. அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் பார்த்துட்டோம். டிவோர்ஸ் நான் கேட்டப்ப கூட அவர் வந்து உன் பக்கம் என்ன பிரச்சனை சொல்லு, எதுவுமே கேட்கல. டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? இவங்க சைடில் ஒரு 10 பேர் சார், எங்க சைடில் ஒரு 10 பேர். இப்போ நம்ம ஊர் வில்லேஜ் தான், ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்டாம்ப் மாதிரி அடிக்கிறது சார். இதுதான் இனிமேல் எதுவும் தலையிடக்கூடாது. என்னையா சொல்ற? புரியல. கோர்ட்டுக்குலாம் போவே இல்ல. கோர்ட்டுக்கல்ல இல்ல சார். கோர்ட்டுக்கு போகாம எப்படி டிவோர்ஸ் சொல்ல முடியாது? நம்ம ஊர் சைடில் வந்து பேசி அந்த பண்றது கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி சார். அந்த மாதிரி பண்ணி ஸ்டாம்ப் எல்லாம் வாங்கிட்டு குழந்தை ஸ்டாம்பா? சார் பத்திரத்துல தான் கையெழுத்து போட்டது. இதுல பத்திரத்துல ஏன் நீங்க ஆக்சுவலா அந்த முறையை தேர்ந்தெடுத்தீங்க? அப்படிங்க பெரிய நினைச்சோம் நீங்க கோர்ட் வழியாவே பேர்க்கல. ஏன் அந்த முறையை தேர்ந்தெடுத்தீங்க? தயங்காம சொல்லுங்க. அந்த டைம்ல எனக்கு ஃபுல்லாவே யோசிக்கிற அளவுக்கு மைண்ட் இல்ல. இந்த ஊரை சேர்ந்தவங்க இதை பார்த்துட்டு இருந்தா சொல்றேன், இதை விட மோசமான கேவலமான ஒரு விஷயம் இருக்காது. உங்க ஊரை பார்க்குறவனுக்கு தயவு செஞ்சு சொல்றேன், அந்த ஊர் போறாருன்னு வெளியே கூட சொல்லாதீங்க. அவ்வளவு மோசமா நினைப்பாங்க அவங்கள. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.